அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்க தீர்மானம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது எதிர்க்கட்சிகள் எல்லாரும் சமீபத்தில தேர்தல் ஆணையத்து மேல நெறைய புகார்கள் வந்துட்டே இருக்கு. ஸோ அந்த புகார்கள எதிர்த்து தேர்தல் ஆணையம் சமீபத்தில ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தியிருந்தாங்க. அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் இன்னும் அவங்களுக்கு நெகட்டிவா தான் போய் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? எல்லா எதிர்க்கட்சிகளுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையம் ஒரு கட்சியோடைய பி டீம் மாரி செயல்படுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதனால என்ன பண்றாங்கன்னா, எதிர்க்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து தலைமை தேர்தல் ஆணையர பதவி நீக்க பதவி நீக்கம் செய்யறதுக்காக ஒரு தீர்மானத்த கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஓகேவா? எங்கன்னா, நமக்கு பார்லிமென்ட்ல அவர இம்பீச்மென்ட் பண்றதுக்கு, அந்த ரிமூவல் பண்றதுக்கான விஷயத்த கொண்டு வர போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சோ ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், சீஃப் எலக்ஷன் கமிஷனர எப்படி நம்மனால ரிமூவ் பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ எப்படி நம்ம ரிமூவ் பண்றோமோ, அதே மாரியான ப்ரொசீஜர வச்சு தான் நம்ப தலைமை தேர்தல் ஆணையரையும் பதவி நீக்கம் செய்ய முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கான மோஷன் கொண்டு வரணும். அத லோக்சபாலயும் கொண்டு வரலாம், ராஜ்யசபாலயும் கொண்டு வரலாம். லோக்சபானா 100 பேரோட சப்போர்ட் தேவ. ராஜ்யசபானா 50 பேரோட சப்போர்ட் தேவ. அதுக்கப்புறமா இது பிரிசைடிங் ஆஃபீசருக்கு போகும். பிரிசைடிங் ஆஃபீசர்னா ஸ்பீக்கருக்கு போகும். இல்ல ராஜ்யசபானா ராஜ்யசபா சேர்மனுக்கு போகும். அவங்க அக்செப்டும் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட்டும் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு 3 மெம்பர் கமிட்டி போடுவாங்க. அந்த 3 மெம்பர் கமிட்டில சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பாங்க. இல்ல ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பாங்க. இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் இருப்பாங்க. அடுத்தது ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட் இருப்பாங்க. சரியா? சோ இவங்க கில்ட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்புறம் லோக்சபா, ராஜ்யசபால 2த்துலயுமே 2/3 மெஜாரிட்டில பாஸ் ஆயி பிரசிடென்ட்க்கு அனுப்புவாங்க. பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். சரியா? சோ இட் இஸ் சிமிலர் டூ தட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் நம்ப. சோ இதுதான் ப்ரொசீஜர். தலைமை தேர்தல் ஆணையர பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வர போறாங்களா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா இதுதான் ப்ரொசீஜரா இருக்கு. சரியா? அதான் முதல் செய்தியில நம்ம பார்க்கிறோம். இது இப்பதான் ஆரம்பிக்குது இந்த இஷ்யூ. என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம டெவலப்மெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் போக போக பார்ப்போம். சரியா? அடுத்தது இன்றைய திருக்குறள். திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "சுழல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யார்க்கும் அரிது" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. தான் கருதியவற்றை நன்கு சொல்ல வல்லவனாய், சொல்லும்போது சோர்வு இல்லாதவனாய், அஞ்சாதவனாய் உள்ளவனை மாறுபாட்டால் வெல்வது யாருக்கும் முடியாது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த தெளிவா, சோர்வு இல்லாம, பயப்படாம சொன்னோம் அப்படின்னா, நம்மள வெல்லவே முடியாது. நம்மள பேச்சுல டிஃபீட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறளின் 647 அதிகாரம் சொல்வன்மை அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, விடியல் பயண திட்டத்தால் பெண்கள் தலா ரூ. 50,000 சேமிப்பு அப்படின்னு சொல்லி முதல்வர் சொல்லியிருக்கார். விடியல் பயணம் திட்டம் 2021ஆம் ஆண்டு நமக்கு துவங்கப்பட்ட ஒரு திட்டமாக இருக்கு. சோ இந்த விடியல் பயணம் திட்டத்துக்கு கீழ பெண்களுக்கு பஸ்ல ஃப்ரீயா டிராவல் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதெல்லாம் குடுத்திருந்தாங்க இல்லையா? சோ அந்த திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, பெண்கள் ரூ. 50,000 வரைக்கும் சேமிப்பதாக நம்ம முதலமைச்சர் அவருடைய எக்ஸ் தளத்துல வெளியிட்டிருக்கிறார். சரிங்களா? சோ இந்த கூட கேட்கலாம், மேபி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல. முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. ஒரு விமன் ₹50,000 சேவ் பண்ணியிருக்காங்க இதுவரைக்கும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காருங்கிறத நம்ம எடுத்து சொல்ல முடியும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கவுஹாத்தியில் புதிய ஐஐஎம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ஐஐஎம் அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது 21 இடங்கள்ல இருக்கு. முதல்ல 1961ல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மென்ட் அகமதாபாத்ல வந்திருக்கும். அதுக்கப்புறமா 21 இடங்கள்ல தொடங்கப்பட்டது. இப்ப 22வதா கவுஹாத்தில வரப்போகுது. சரிங்களா? அதுதான் இந்த செய்தியில குடுத்திருக்காங்க. சோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.